ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பழைய சாதம் மீந்து போச்சு. அதை வச்சு நம்ம ஒரு வடகம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க நம்மக்கிட்ட இருக்க எல்லா பழைய சாதத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இடியப்ப உரல் இருக்கு இல்லையா, அதில் முறுக்கு பிடிக்கிற அந்த இது இருக்கும். அதில் போட்டு நம்ம ஈரத்துணி ஒன்று விரித்து விட்டுட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துடணும். வெயில் வர்றதுக்கு முன்னாடியே இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸி. அதுக்கப்புறமா மதியமாக பார்த்து அதை காஞ்சோன்னே இதை எடுத்துடணும். தண்ணி தெளித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். திரும்பவும் அதை வெயிலில் போட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்து எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 6 மாதத்தில் காலியாக வேண்டிய வடகம் ஒரே மாதத்தில் காலியாகிடும்.